டைட்டிலே பார்த்துருப்பீங்க எந்த மூவி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு. எஸ், எம்சியூ மூவிஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்ட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ்னே சொல்லலாம், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். தானோஸ் அவங்க கணக்கு யூனிவர்ஸை துவம்சம் பண்ணலாம் டிசைட் பண்ணி மைன்ஸ்டோன் எடுக்க தாரோட ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டு லோக்கியை கொண்டுட்டு ஹல்க்குக்கு ஸ்மாக் போட்டு ஸ்டோன் எடுத்த சந்தோஷத்தில் இருக்கிற கேப்பில் ஹைம்டால் ஹல்கை ஏர்த்துக்கு வார்ன் பண்ண அமைச்சிருவான். இந்த சைடில் நம்ம அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் வந்துட்டு இருக்க ஏலியன்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டுருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அயன்மேன் ஸ்பேஸுக்கு போண்டியதாகிடும். இதான் சான்ஸ்னு ஸ்பைடர்மேன் நானும் வரும்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டே போயிடுவான். இன்னொரு சைடு பார்த்தா அடிப்பட்ட தாரை ரிவைவ் பண்ணுறேன்னு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணவங்க கூட பார்க்காம அவன்கிட்டே ஒரு ஸ்பேஷியப் பார்ட்டியை போட்டு வெப்பன் ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இந்த மைன்மேன் கிட்ட அடி வாங்கின ஏலியன்ஸ் விஷன் கிட்ட இருக்க மைன்ஸ்டோன் எடுக்கிறதுக்காக விஷன் வாண்டாவையும் ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. இங்கே தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா கெத்தா இன்ட்ரோ கொடுத்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றிருப்பான். அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன், பிளாக் விடோ 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி விஷனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அவனை உக்காண்டா கூட்டிட்டு போறதான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த சோல் ஸ்டோன் எப்படா கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி தானோஸ் கன்ஃபியூஷன்ல இருக்க இந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி சும்மா இல்லாமல் அவங்கிட்டே போய் வாண்டடா வாய் கொடுத்து அந்த ஸ்டோன் லொக்கேஷன் தெரிஞ்ச ஒரே ஆளான கமோராவை இழந்துட்டு வந்துடுவாங்க. கமோராவை கடத்தின கையோட தானோஸ் அவளை வார்மருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம சோல் ஸ்டோனுக்காக கமோராவே அங்கேயே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். இதுக்கு நடுவில் தான் நம்ம அயன்மேன் டீமும் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியும் மீட் பண்ணி அவங்க ஒரே எதிரி தானோஸ் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அவன் எப்படி அட்டாக் பண்ணலான்னு டைட்டன் பிளானெட்டில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு போய் 14,605 டைம்ஸ் ஆன ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்ஸை பார்க்குறான். ஆனால் அவங்க ஜெயிச்சது என்னமோ ஒரே ஒரு வாட்டி தான். இப்போ தானோஸ் டைட்டனுக்கு என்ட்ரி கொடுத்து அயன்மேன் டீமுக்கும் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கும் தானோஸ்க்கும் பெரிய சண்டை நடக்குது. ஆனால் 2 டீமாலையுமே தானோஸை டிஃபீட் பண்ணவே முடியல. அயன்மேனை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை தானோஸ் கிட்ட கொடுத்துருவான். இப்போ கிடைச்ச 5 ஸ்டோனோட தானோஸ் ஏர்த்துக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு வக்காண்டால ஃபுல்லாக வார் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிளாக் பேந்தர், அவெஞ்சர்ஸ், வக்காண்டா ஆர்மி இவங்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் பெரிய சண்டை நடக்குது. ஆனால் இவங்களால ஏலியன்ஸை சமாளிக்கவே முடியல. இப்போதான் நம்ம தார் மாசா இன்ட்ரோ கொடுத்து அவனோட புது வெப்பனான ஸ்டார்ம் பேக்கரை வச்சு எல்லாரையும் காப்பாற்றுறான். தானோஸ் பூமிக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாருமே விஷன் பக்கத்தில் போய் அவனை காப்பாற்ற ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தானோஸ் இன்ட்ரோ கொடுக்குறான். பிளாக் விடோ, பிளாக் பேந்தர், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க் எல்லாருமே தானோஸ் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்களால சமாளிக்கவே முடியல. தானோஸும் விஷனை கொண்டுட்டு மைண்ட் ஸ்டோன் அவன் எடுத்துக்கிறான். இப்போ தானோஸ் கிட்ட 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் இருக்கு. சடனாக நம்ம தார் ஸ்டார்ம் பேக்கரை வச்சு தானோஸை செஸ்ட்லேயே பலமாக தாக்கிடுறான். இப்போ தானோஸ்க்கும் தாருக்கும் இன்டென்ஸாக கான்வர்சேஷன் நடக்குது. இந்த கேப்பில் டக்குன்னு தானோஸ் ஸ்னாப் பண்ணிடுறான். தானோஸ் ஃபிங்கர்ஸை ஸ்னாப் பண்ணப்போ யூனிவர்ஸில் பாதி பேர் அழிஞ்சு போயிடுறாங்க. இதில் நம்ம அவெஞ்சர்ஸ் ஆன ஃபால்கன், வின்டர் சோல்ஜர், பிளாக் பேந்தர் அவங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்க. கடைசியாக தானோஸோட வெற்றியோட இன்ஃபினிட்டி வார் மூவி எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த மூவியில் என்னென்ன ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்வல் ஃபேக்ட்ஸ் அண்ட் மூவிஸ் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனிமேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.